ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம்னா பிரியாணி செய்கிற பாத்திரத்துலேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அதை தான் அப்படியே நம்ம செய்ய போகிறோம், அதிலே செய்ய போகிறோம். அதனால் அதிலே போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அதை இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் போட தேவையில்லை. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா போடலாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஆனியன் ஃப்ரைடு பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெயில் போட்டு. அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். புதினாவும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா ஊறிடும். நல்லா தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும். நம்ம இதுக்கப்புறம் தனியாக ஊற்ற போகிறதில்ல, அதனால் இப்போவே நீங்கள் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். முன்ன கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலக்கணும். நல்லா மசாலா அதில் இதாகிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. காரம் உப்பு எல்லாமே இப்போ பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இது மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பில் இதை செய்ய போகிறோம். இப்போது அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன், அரிசி வேக வைக்கிறதுக்காக. தண்ணி காஞ்சதும் அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து லைட்டாக வந்து லைட் சூடில் வந்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லைட்டாக சூடு வச்சு அதை வந்து வேக வைங்க. அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப தீ வைக்க வேண்டாம், அடி பிடிச்சிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அரிசி ஒரு 1/2 hour ஊறினா போதும். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ அரிசி நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 40% வெந்தால் போதும் அரிசி. அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் சிக்கனும் நல்லா வெந்து கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கலருக்காக கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசியும் வெந்துடுச்சு. இப்போது இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு அந்த சிக்கன் வந்து அடுப்பில் லைட் சூடில் வச்சுட்டு இப்போ லேயர் வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடியில் சிக்கன் இருக்கு இல்லையா, அது மேலேயே வந்து அந்த ரைஸை வந்து வடிகட்டி போட்டுக்கலாம். வடிகட்டி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ அது மேலே வந்து ஃப்ரைடு ஆனியன் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் பிரியாணி மசாலா தூவிக்கலாம். இப்போ இன்னொரு லேயர் வந்து அரிசி போடலாம், ரைஸ் போடலாம். ரைஸ் வந்து போட்டுட்டு இன்னொரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுட்டு ஃப்ரைடு ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க ரைஸை. எல்லா ரைஸும் அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி லேயர் மாதிரி போட்டுருங்க. கடைசியாக வந்து மேலே இது ஃப்ரைடு ஆனியன், பிரியாணி மசால், கொத்தமல்லி தழை தூவிட்டு நெய் வேணால் இப்போ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிவிடுங்க. போட்டுட்டு எந்த அளவுக்கு ரைஸ் இருக்குது, எந்த அளவுக்கு இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேயர்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி மசாலாலாம் போட்டுட்டு நெய் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நெய் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் ஒரு லேயருக்கு கூட போட்டுக்கலாம். நான் வந்து கடைசியில் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 4 சைடு வந்து அந்த கலருக்காக நம்ம வந்து குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து அங்கங்கே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லெவல் பண்ணி மூடி விட்டுருங்க. இப்போ அடுப்பு வந்து எரி வைக்கக்கூடாது, அப்படியே மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ தம் போட்டுடலாம். நான் வந்து அடுப்பில் செஞ்சதுனால வந்து அடுப்பு கறி இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இல்லைன்னா சுடுதண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கூட வைக்கலாம். இல்லை ஏதாவது வெயிட்டான பொருள் வந்து அது மேலே கூட வச்சுக்கலாம், தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூட்டில் இருக்கட்டும். இப்போ ரைஸ் நல்லா வெந்திருக்கு.
அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்கிடலாம். மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சைடாக இருந்து எடுத்துகிட்டு வாங்க. நல்லா அந்த அடியில் மசாலா இருக்கும். அந்த மசாலாவில் இருந்து கலரி எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. சாஃப்டாகவும் வந்திருக்கு சிக்கனு. மசாலாலாம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.